ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளாக வீடியோ போடலன்றது எனக்கு ரொம்ப சகஜமாயிடுச்சுங்க. ஸோ அதனால் அந்த ரீசன் நான் சொல்ல விரும்பலை. எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ போடாத கொஞ்சம் சில பல நாளில் ஒரு சில நல்ல விஷயமும் ஒரு சில கெட்ட விஷயமும் நடந்திருக்கு. கெட்ட விஷயங்களை எடுத்து அப்படியே அப்பால வச்சுட்டு ஒரு நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். நல்ல விஷயம்னு சொல்லிட்டா என் பையனுக்கு 4 வயசு ஆக போகுது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்கூல் சேர்த்தாச்சு. அவன் இப்போ ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான். அவனுக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி அவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு டைம் ஒதுக்கியாச்சு. அப்புறம் என் பொண்ணை பார்க்கணும், அப்புறம் இருக்கிற வேலை எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் அதிலே ஓடிடுது. வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. என் பொண்ணை தூங்க வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ அதை ஷேர் பண்ணிக்கலாமேன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பையனோட பேர் ஹரிபிரசாத். ஸோ அவருக்கு 4 வயசு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்கூல் சேர்த்துருக்கோங்க. எல்கேஜி தான். அவர் ஸ்கூல் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் டிராக்டர் மட்டும்தான் வச்சுருந்தோம். அது கூட நாங்கள் டிப்பர் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு 3 மந்த் இழுக்கடிச்சிட்டாங்க. இன்றைக்கி தாங்க டிப்பர் ஓட்டிக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நான் எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியாமல் நான் அதை வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவை கொஞ்சம் இந்த வீடியோவில் சைடில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய இன்ட்ரடியூசிங் வீடியோவும் நான் போடலாமேன்னு யோசித்தேன். அதுக்கான டைம் இது இல்லைங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி இருக்கேன். ஸோ இப்போலாம் தேவையில்லை. ஒரு கொஞ்சம் மங்களகரமாக கிளம்பி அது ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். கிளம்பும் போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரம் வரும்போது நான் என்னை பற்றி, என்னோடய ஃபேமிலி பற்றி, நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக போடுறேங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு ஓட்டிக்கிட்டு வரத்துக்கு போயிருக்காரு. அவர் வரும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பி ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ கால் பண்ணின்னு இருக்கேன். கால் பண்ணதில் இப்போ தான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ அதை வச்சு வெயிட் பண்ணுவோம். மாட்டுக்கு தீனி எதாவது போட்டுட்டு வைக்க பிடிங்கன்னு போட்டுட்டு அப்புறம் இப்படி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளார வந்துடுவாங்க. என் பொண்ணு தூங்கிட்டுருக்கா. ஒன்றும் டைம் பாஸ் ஆகிற மாதிரி தெரியல. என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நேரத்தில் வருவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாமே அவங்க எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து காமிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா
மாட்டுக்கு தீவனம் போட்டாச்சு, வைக்க பிடிங்க போட்டாச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, தண்ணியும் காட்டி மாட்டை ஓட்டுன்னு போய் கட்டியாச்சு, வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சாச்சு, சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்டு வெயிட் பண்ணாலும் ஆளை காணுங்க. அப்புறமா பார்த்தா ஒரு 9 மணி அளவுக்கு வந்தாங்கங்க. என்னங்க இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்னப்பா ரொம்ப லாங்லேருந்து வர தேவையில்லையா, வந்து கோவிலில் வந்து பூஜை எல்லாத்தையும் போட்டுட்டு வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் தாங்க இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க இப்போ வந்து சார் வந்து ஏறி உக்காந்துட்டாரு. ஃபஸ்ட் டைம் வந்து லோடுக்கு போகுது டிப்பர் வந்து. நமக்கு வந்து இந்த வண்டி எடுத்ததே ஃப்ளைட் வாங்கின மாதிரி தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். வாங்க சார்கிட்ட பேசுவோம். எவ்வளோ ஆச்சு? 180. 180. 1,80,000. ம். உன்னோட பட்ஜெட் எவ்வளோ மொத்தமா? வந்துடும். அதான் 180. முன்னாடி போட்டது பம்பரு வந்துடும் 2 ரூபாய்க்கு. பூக்கு பெட்டு அது இது அடிச்சது எல்லாமே. ம். சரி சரி. இந்த டிப்பர் வாங்கினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறதுலையும் அதுலேயும் ஒரு சந்தோஷங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.